வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 27 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை குறைவான பரப்பில் மழை இருக்கும் என்றும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்கும் என்றும், டெல்டாவில் வாய்ப்பு இருக்கிறது குறைவான பரப்பிலே பெய்துவிட்டு செல்லும் என்றும், புதுச்சேரிக்கும் வடக்கே சென்னை உட்பட மழை இருக்கும் என்றும் சொல்லியிருந்தோம். அதேபோல நேற்றைக்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது என்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கு காலை முறைப்படி நேற்றைக்கு மாலை 5:30 மணிக்கு உருவானதாக இன்றைக்கு அதிகாலை அறிக்கையில் வந்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிவிட்டது. ஊடகங்களில் எதுவும் இன்னும் வரவில்லை. ஒடிசா கடலோரம் ஒடிசா வடக்காந்திர பிரதேச கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த அந்த தீவிர தாழ்வு பகுதி வெல்மார்க் லோ பிரஷர் டிப்ரெஷன் ஆனது. அது நேற்றைக்கு நாம் அறிவித்து விட்டோம். நேற்றைக்கு மாலை உருவானதா இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது. அடுத்தபடியாக மழைப்பொழிவை பார்ப்போம். நேற்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு பொழிந்துன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை. ஆனால் நேற்று முன்தினம் 18 சென்டிமீட்டர் மழை. ஆனால் நேற்றைக்கு 18 மில்லிமீட்டர் 20 மில்லிமீட்டருக்குள்ளே தான், 3 சென்டிமீட்டருக்குள்ளே தான் அதிகபட்ச மழையே பெய்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில். நீலகிரி மாவட்டத்திலையும் 3 சென்டிமீட்டர் வரை தான் அதிகபட்ச மழை. அதே நேரத்தில் அப்பாச்சி கொண்டிருப்பதில் 1.5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. எங்கன்னா பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் வாளையார் அருகே இருக்கக்கூடிய அப்பாச்சி கொண்டிருப்பதி 1.5 சென்டிமீட்டர் மழை. நேற்று இரவிலிருந்து தொடர் தூறல், அதிகாலையில் ஒரு அரை மணி நேரத்தில் 1.5 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்களிலேயும் மழை நேற்றைக்கு மாலையில் பெருசாக இல்லை, ஆனால் மழை லேசான மழை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. ஆங்காங்கே கீரமங்கலத்தை ஒட்டி அதிகபட்ச மழை பொழிந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் சேத்தியார் தோப்பை ஒட்டி ஒரு இடத்துல 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு கிராமப்புறத்தில். சென்னையிலையும் மழை. இப்போது விரிவாக பார்ப்போம். கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு அளவு விவரமாக பார்ப்போம். கிடைக்கப்பட்டபடி சென்னையில் பாரிஸ் கார்னரில் 15 மில்லிமீட்டர். இது ஒரு சாதாரண மழையாக இருந்தாலும் அங்கே நீண்ட இடைவெளிக்கு பிறகு சென்னையில் மழை பொழிஞ்சிருக்கு. சென்னையை ஒதுக்கிட்டு பெய்தது, சென்னை மட்டும் பொழியலை. சென்னை ஒதுக்கியிருந்த நிலையில் நேற்றைக்கு அதிகபட்சமாக பாரிஸ் கார்னர் 15 மில்லிமீட்டர். அந்த சென்னை முழுவதுமே நனைக்கும் மழை, தூறல் மழை. நேற்றைக்கு குறைந்தபட்ச மழை இருந்தது அங்கங்கே. அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறையில் நேற்றைக்கு அதிகாலையில் நேற்றைக்கு மழை பதிவு எடுத்ததுக்கு பிறகு ஒரு 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு நேற்றைக்கு அதிகாலையில். அந்த மழையும் நேற்றைக்கு மாலையில் பெய்த 3 சென்டிமீட்டர் மழையும் சேர்த்து 8.2 சென்டிமீட்டர், அதாவது 82 மில்லிமீட்டர், 83 மில்லிமீட்டர். அதாவது மன்னிக்கவும், பெருஞ்சாணி திருவட்டாறு பெருஞ்சாணியில் 83 மில்லிமீட்டர், புதன் அணையில் 76 மில்லிமீட்டர். அது எல்லாமே நேற்றைக்கு காலையில் பொழிந்தது. நேற்றைக்கு இரவு கொஞ்சம் பொழிந்தது, 2 சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றைக்கு இரவு. 5 சென்டிமீட்டர் நேற்று காலையில் பொழிந்தது. திருப்பரப்பு 66 மில்லிமீட்டர், சித்தாறு 64 மில்லிமீட்டர், சுரலக்கோடு 56 மில்லிமீட்டர், கோடிப்போர் விலை 48 மில்லிமீட்டர், குழித்துறை 46 மில்லிமீட்டர், மேலும் மாம்பழத்துறையாறு 41 மில்லிமீட்டர், ஆணை கிடங்கு 40 மில்லிமீட்டர், ஆரல்வாய்மொழி 40 மில்லிமீட்டர், சிவலோகம் சித்தாறு 39 மில்லிமீட்டர், அடையாமடை 37 மில்லிமீட்டர், களியல் 34 மில்லிமீட்டர், பாலமூர் 33 மில்லிமீட்டர், முக்கடல் அணை 29 மில்லிமீட்டர், தக்கலை 28 மில்லிமீட்டர், நாகர்கோவில் 25 மில்லிமீட்டர், முள்ளங்கினாவிளை 23 மில்லிமீட்டர், இரணியல் 18 மில்லிமீட்டர், குளச்சல் 16 மில்லிமீட்டர், குருத்தங்கோடு 13 மில்லிமீட்டர், மயிலாடி 10 மில்லிமீட்டர். இதுதான் இன்றைக்கு கன்னியாகுமரி மழை. மேலும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தூறல் மழை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில் நம்ம சொன்னபடி நேற்றுக்கு 18 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஆய்குடி 12 மில்லிமீட்டர், கீழ்நிலை 11 மில்லிமீட்டர், ஆலங்குடி 11 மில்லிமீட்டர், நகுடி 10 மில்லிமீட்டர், பொன்னமராவதி, மேலும் ஆவுடையார் கோவில், மணமேல்குடி மேலும் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பொழிவு. அரிமளமெல்லாம் புதுக்கோட்டையும் திருமையும் மழை, லேசான மழை. ராமநாதபுரத்திலையும் தொண்டிலையும் மழை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மின்னல்லையும் மழை. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடியிலையும் மழை. தேனி மாவட்டத்தில் தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு 22 மில்லிமீட்டர், அடவி நாயனார் கோவில் 16 மில்லிமீட்டர், மேலும் தென்காசி 12 மில்லிமீட்டர், செங்கோட்டை 8 மில்லிமீட்டர். மேலும் அந்த மாவட்டத்தில் மழை.
அடுத்தபடியே தேனி மாவட்டத்திலையும் பெரியார் அணைக்கட்டு எங்கே இருக்குன்னா முல்லை பெரியார் அணைக்கட்டு கேரளாக்குள்ளே இருக்கும், தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது. 49 மில்லிமீட்டர். தேக்கடி 19 மில்லிமீட்டர். கூடலூர் மற்றும் ஷண்முகா நதி, உத்தமபாளையம் லேசான மழை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 1/2 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் மழை திருத்துறைப்பூண்டி நேற்றைக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் பத்ரா இருப்பு லேசான மழை. இல்லை நாகப்பட்டினம் மாவட்டத்தோட வேளாங்கண்ணிக்கும் வேதாரண்யத்துக்கும் இடையில் செம்போடை மற்றும் புஷ்பவனம், நாலு வேதபதி மற்றும் பெரிய குத்தகை இந்த பகுதியிலேயும் நேற்றைக்கு மழைப்பொழிவு இருந்தது. பெரிய குத்தகைக்கு வாய்ப்பில்லை நினைக்கிறேன். அதற்கு வடக்கே செம்போடை, புஷ்பவனம், வேட்டைக்காரன் இருப்பு இந்த பகுதியெல்லாம் மழைப்பொழிவு நேற்றைக்கு கொடுத்திருக்கிறது. 4 வேதபதி. அடுத்தபடியாக இன்றைக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் கரையை கடக்க இருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட மையம் கோபால்பூருக்கு தெற்கு புறமாக கரை கடக்க போகுது, ஒடிசா எல்லை ஓரத்தில் மையம். ஆனால் விசாகப்பட்டினத்திற்கும் ஒடிசாவோட தெற்கு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதி வெளிச்சுற்று அமைய ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. 28ஆம் தேதி தெலுங்கானா, 28ஆம் தேதி தெலுங்கானா போகும்பொழுதே மும்பைக்கு மழைப்பொழிவை தொடக்கிறோம். மிக கன மழைப்பொழிவை பாதிக்கும் மழைப்பொழிவை மும்பை மாநகரத்திற்கு 28ஆம் தேதி 29ஆம் தேதி 29ஆம் தேதி மும்பைக்கு போனோன்னா 30ஆம் தேதி குஜராத்துக்கும் மழைப்பொழிவை தொடக்கிறோம். ஆக 28 மழைப்பொழிவை தொடக்கிறோம் மும்பைக்கு. 29 தொடரும் நல்ல மழைப்பொழிவு. 28 29 கனமழை பொழிவை கொடுக்கும் மும்பை உள்ளிட்ட பகுதி. 28 இன்றைக்கும் நாளைக்கும் ஆந்திர பிரதேச தெலுங்கானாவிற்கு நிறைய மழை. அதில் இன்றைக்கு வரக்கூடிய 12 மணி நேரம் மிக கனமழை பொழிவு ஆந்திர பிரதேசம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையில் சாரல் இருக்கும், பெரிய சாரல் இருக்காது. 18 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது கன்னியாகுமரி. நேற்றைக்கு இரவெல்லாம் 3ஆக குறைந்து விட்டது. இன்றைக்கு அதை விட குறைந்து போய் தான் இருக்கும். இருந்தாலும் மதியம் ஒரு சாரல் வரும். அப்பாச்சி கொன்ற முதலையும் சாரல் வரும். இந்த காலையில் இருக்கக்கூடிய சாரல் கொஞ்சம் நேரம் தொடர்ந்துட்டு அப்படியே ஓய்ந்துடும். அதற்கு பிறகு மாலையில் சாரல் வரும். இன்றைக்கு மாலை எங்கே மழை எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று போலவே புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் உருவாகி டெல்டாக்குள்ளே லேசாக நனைக்கு மழை வரும். அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கை. அதுக்கு தான் நம்ம 28ஆம் தேதி அறுவடை செய்ய சொல்லியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை. நேற்றைக்கும் இன்றைக்கும் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்குது, மிரட்டல் வாய்ப்பு இருக்குது. கடுமையான மிரட்டலுக்கு இடையே நேற்றைக்கே 2 சென்டிமீட்டர் மழை கூட இல்லை டெல்டாவில். ஆனால் மின்னலை பார்த்தீங்கன்னா கடுமையாக இருந்துச்சு. அதே போல் தான் இன்றைக்கும் மதுரைக்கும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட அந்த சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உருவாகி டெல்டா மாவட்டத்துக்குள்ள இன்றைக்கு மாலையில் மழை வரும். அதே போல் இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா கடலூர், அதாவது ஈரோடு மாவட்டத்திலிருந்து காற்று மறைக்கக்கூடிய பகுதி. எப்படி கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதியில் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து மழையாக மாறுதோ, அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, அப்படியே புதுச்சேரி, செங்கல்பட்டு இந்த பகுதியில் ஒரு மழை இன்றைக்கு மாலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே அது இரவில் சென்னை திருவள்ளூருக்கும் கொடுக்கும். நேற்று போல பெரிய மழை இல்லை, 2 சென்டிமீட்டர் மழை, 3 சென்டிமீட்டர் மழை நேற்று போல் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் சென்னை மாநகரத்திற்கு உறுதியாக இன்றைக்கு நள்ளிரவு, அதாவது சனிக்கிழமை நள்ளிரவு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலைக்குள் கொடுக்கும். 2-3 சென்டிமீட்டர் மட்டும் கொடுக்கும். வேற எங்கேயும் பெரிதாக மழை இல்லை. அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு அறுவடை பண்ணிங்கன்னா டெல்டாவில் இந்த சிறிதளவு மழை இருக்கலையே, நேற்றைக்கு மன்னார்குடியில் பெய்த மழை போல, அது திருத்துறைப்பூண்டியில் பெய்தது போல, அப்படியே அதிராமப்பட்டினத்திற்கும் தெற்கே பெய்தது போல, பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு இடைப்பட்ட பகுதியில் பெய்தது போல ஒரு மழைப்பொழிவு இன்றைக்கும் இருக்கும். நாளை 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிரட்டல் இருக்கும். மழை இருக்காது, மிரட்டல் இருக்கும். அப்படியே ஒரு மழை வந்து லேசாக நனைச்சாலும் அது சேதப்படுத்தாத அளவிற்கு நனைத்து விட்டு போகும். அடுத்த நாள் காலையில் அது காய்ந்து விடும். அப்படிப்பட்ட மழை தான் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இருக்கு. அது வந்து ஆந்திர எல்லையோரத்தில் உறுதியாக தெரியுது. கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம் ஆங்காங்கே தெரியுது. அதுவும் லேசான மழை தான். அடுத்தது சேலத்தில் லேசாக தெரியுது. திருச்சி மற்றும் அந்த அரியலூரை ஒட்டி பெரம்பலூரை ஒட்டி லேசாக தெரியுது. பெருசாக இருக்காது, லேசாக இருக்குது, அவ்வளோதான், பெருசாக இருக்காது. நீங்கள் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அறுவடை செய்யலாம். இருந்தாலும் காலை அறிக்கையை கேட்டுட்டு எப்படி இருக்கும் என்பதை பார்த்துட்டு செய்யுங்க, அப்டேட்ஸை பார்த்துட்டு. ஏன்னா
இப்பொழுதைக்கு அது தூறல் நினைக்கும் மழையாக இருக்குது. பொதுவாக அறுவடை தானியங்களை சேமித்த பிறகு சேமித்திடலாம். வைக்கோலை ரொம்ப அந்த மிஷினில் விட்டு அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப நசுக்கப்படுறதுனால லேசான மழையை அப்படியே கூழாகிடுகிறது. எப்படி மிக்சியில் தண்ணியை விட்டு அரைக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் சிறுமழையை பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அந்த வைக்கோலுக்கு கொஞ்சம் நாளை காலை வானிலை அறிக்கையும் கேட்டுக்குங்க. ஆனால் மழை நாளை 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, அதாவது சென்னையை ஒட்டி சென்னை சுற்று வட்டாரம், சென்னை வட சென்னை, மேற்கு பகுதி, தெற்கு பகுதி, அதாவது மாமல்லபுரத்திற்கும் பழவேற்காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சென்னையை மையமாக வைத்து ஞாயிற்றுக்கிழமை மழை இருக்குது. இடி மின்னல் மழை நள்ளிரவில் இருக்கலாம், திங்கட்கிழமை அதிகாலைக்குள். ரைட். அடுத்தது அந்த நிகழ்வு கரை கடப்பதன் காரணமாகத்தான் இந்த அமைப்பு, இந்த மழை. ஏன்னா 28ஆம் தேதி தெலுங்கானாவில் போயிட்டுருக்கோம். அப்போ என்ன ஆகுன்னா தென்கிழக்கு காற்று சென்னையில் நுழையும். மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து காற்று வங்கக்கடலுக்குள்ளே இறங்கும் பொழுது இரு காற்று சந்திப்பு சென்னை திருவள்ளூரில் இருக்கும், செங்கல்பட்டு வடக்கில், அப்போ தாம்பரத்துக்கு வடக்கே இருக்கும் பொழுது அந்த மழைப்பொழிவு அது கொடுக்கும். 28ஆம் தேதி நள்ளிரவு, 29ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சென்னைக்கு ஒரு மழை இருக்குது. சரி, டெல்டாவிற்கு 28ஆம் தேதி மழை இல்லை, அறுவடை செய்யலாம். காலை அறிக்கையில் நாளை 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அறிக்கையை பார்த்துங்க. 29ஆம் தேதியும் ஒரு மிரட்டல் இருக்கும். புதுக்கோட்டைக்கு தான் மிரட்டல் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னைக்கு மிரட்டல் இருக்கும். புதுக்கோட்டைக்கும் சென்னை திருவள்ளூருக்கும் ஒரு கருமேகம் சூழும். அப்படி தான். அதனால் பெரிய மழை இருக்காது. 29ஆம் தேதி நீங்கள் அறுவடை செய்யலாம். 30ஆம் தேதி நிம்மதியாக அறுவடை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை, 1ஆம் தேதி புதன்கிழமை ஆயுத பூஜை தினம். ஆயுத பூஜை தினக்கு அறுவடை விவசாயிகள் வரமாட்டாங்க, இருந்தாலும் அறுவடை பண்ணிடுங்க. ஸோ 2ஆம் தேதி விஜயதசமி தினம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கும் நீங்கள் அறுவடை பண்ணலாம். 3ஆம் தேதி அடுத்த மழை தொடங்குகிறது. 3ஆம் தேதி அடுத்த மழை தொடங்குது. முதல்ல கடலோரம் தொடங்கும் மழை, மேற்கிலிருந்து வர, அதாவது அதுக்கிடையில் நிகழ்வெல்லாம் இருக்கு. எப்படி நவரும், எங்கே போகும் அப்படிங்கிறத நான் விரிவான அறிக்கையை வரக்கூடிய இறுதிக்கட்ட செப்டம்பர் மாத இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை அறிக்கையாக தனியாக சமர்ப்பிக்கிறேன். மழை பெய்யாத பகுதிகளுக்கு எப்பொழுது மழை, காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு எப்பொழுது மழை, எப்படி பெய்யும் மழை, எந்த நாளில் கனமழை, அப்போ நிகழ்வுகளோட நகர்வு எப்படி இருக்கும், இவையெல்லாம் இதனுடைய தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன். அதாவது 3ஆம் தேதி அக்டோபர் 3 அடுத்த மழை தொடக்கம். அது தொடர்பான அறிக்கையை கேட்டு வீடியோஸில் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்திருங்கள். நன்றி.